ஒரு வீட்டில் தண்ணியே இல்லை, பயங்கர பஞ்சம், மழையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூரமாக போய் கிணத்துலேருந்து எடுத்துன்னு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அளவா. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா கருப்பு மேகம் எல்லாம் வரும். அப்படியே சந்தோஷம், இதுக்கு எப்படியும் மழை வந்திருக்கும். வீட்டில் இருக்கிற பெரிய பெரிய பாத்திரங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள், ஏன்னா அது இந்த மாதிரி பக்கமாக 4 பக்கம் தண்ணி வழியும். இந்த பாட்டி கூப்பிட்டு அவர் பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க, இந்த பெரிய பெரிய பாத்திரத்தையும் எப்படியாவது கொண்டு போய் ஒரு புக்கில் வச்சிரு, இன்னும் 1 வாரத்துக்கு நம்ம வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டா இப்படியே சாயந்தரம் ஆகுது, லேசா தூள் போட ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு கொஞ்சம் வச்சிடறேன்னு கொஞ்சம் வச்சிடறா, தூங்கிடுறாங்க. ராத்திரிப்புறம் ஜோட மழை, ராத்திரிப்புறம் இப்படி மழை. காலையில இந்த பாட்டிக்கு எந்திரிச்சு போய் பார்க்குது, பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி, பாத்திரத்துல ஒரு சொட்டு தண்ணி. இந்த பொண்ணு எல்லா பாத்திரத்தையும் திருப்பி எல்லா பாத்திரத்தையும் இப்ப என்ன அர்த்தம்? உண்மையே கொண்டாந்து உங்க மேல கொட்டினா கூட பாத்திரம் காலியா இருந்தாதான் இல்ல போகும். இல்ல நான் நினைச்சதுதான் கிடைக்கணும் உட்காந்துருந்தீங்கன்னா என்னைக்குமே தண்ணி பஞ்சம் தான், என்னைக்குமே தண்ணி பஞ்சம் தான். அப்போ இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பு எப்பயும் காலியா இருக்கணும், கப்பு காலியா இருக்கணும். அப்பதான் சரக்கு உள்ள போடணும், சரக்கு போட முடியும். இல்லைன்னா வர்ற சரக்கு பூரா அப்படியே வெளியே போயிட்டு இல்லைங்க. உங்க கப்பெல்லாம் காலியா வச்சிருக்கீங்களா? நேரம்